மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. தலை நிமிர்ந்து நின்று தியாகத்தின் சுவடுகளை நெஞ்சில் ஏந்தி தேசத்தின் கௌரவத்திற்கு மரியாதை செலுத்தும் நிமிடங்கள் இது. நம் மண்ணின் மரபும் நம் மக்களின் மன உறுதியும் நம் அரசியல் அமைப்பின் மாண்பும் ஒன்றிணையும் குடியரசு தின விழா அணிவகுப்பு மரியாதை தொடங்குகிறது. ஒவ்வொரு வீரர்களும் அணிவகுக்கும் போது நாடு நமதே, கடமை நமதே என்ற உறுதி நம் இதயங்களில் ஒலிக்கிறது. இது வெறும் நடை அல்ல, இது தியாகத்தின் நினைவு, ஏற்றுக்கொண்ட பொறுப்பின் பெருமை, எதிர்காலத்தின் நம்பிக்கை. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம், மானம், முன்னோர் சென்ற வழியில் நடத்தல், தளபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் ஆகிய இந்த நான்கும் தான் ஒரு நாட்டுப்படைக்கு உண்மையான பாதுகாப்பு. அத்தகைய பாதுகாப்பை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு இதோ நம் கண் முன்னே. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, இமயத்தின் உயரத்தையும் மிஞ்சும் உறுதியோடு நம் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். மண்ணை காக்கும் நிலப்படை மாவீரர்கள், அலைகளை ஆளும் கடற்படை அஞ்சான் நெஞ்சர்கள், வானத்தை வசப்படுத்தும் விமானப்படை வல்லமையாளர்கள். இது வெறும் அணிவகுப்பு அல்ல, நம் நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையின் பறைசாற்றல். விங் கமாண்டர் பரம்ஜித் சிங் அரோரா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவர்கள் தலைமையில் பரேட் அட்ஜுடன்ட் ஃபிளைட் லெப்டினன்ட் தமிழ்வாணி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவர்கள் வழி நடத்த வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். இதோ வங்கக்கடலின் அலைகளை விடவும் ஆக்ரோஷமாக, இமயத்தின் சிகரங்களை விடவும் உயரமாக நம் வீரர்களின் அணிவகுப்பு கம்பீரமாக நடைபெறுகிறது. A well-organized army, unafraid of obstacles, is a ruler's greatest possession. Valor, honor, tradition of chivalry, and credibility, these are an army's safeguard. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents. The parade is coordinated by the Indian Air Force Station, Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Paramjit Singh Arora, Indian Air Force. Behind him is the parade adjutant, Flight Lieutenant Tamilvani. அணிவகுப்பில் முதன்மையாக ஒற்றுமை, ஒழுங்கு, தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்கும் ராணுவ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The army contingent is commanded by Captain Vidit Biswas. நம் நாட்டின் கடல் பரப்பை காக்கும் கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Shubham Hira. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசுசை பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The army band contingent is directed by Havildar Sharanappa Doddamani. இப்போது வான்படை பிரிவினர் வண்ணமயமாக அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Squadron Leader Asmat Guron. கடலோர காவல்படை பிரிவினரின் கட்டுக்கோப்பான அணிவகுப்பு இதோ. We have the Coast Guard contingent headed by Deputy Commandant Jay Prakash GM. புலிபுரம் தவாது புகழடும் செஞ்சினம் என புறநானூறு போற்றிய வீரத்தோடு நிலம் அதிர திசை அதிர இதோ நம் மண்ணின் மைந்தர்கள் அணிவகுத்து வருகின்றனர். CISF படைப்பிரிவினர் வெற்றி நடை போட்டு மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The CISF contingent is headed by Assistant Commandant MD Asim Azim. Hey!
முன்னாள் இராணுவத்தினர் படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The ex-servicemen contingent is commanded by Subedar Major R. Loganathan, retired. அணிவகுப்பில் அடுத்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி வந்து கொண்டிருக்கின்றது. The overall police in charge gypsy is led by overall police in charge Commandant M. Selvamani. தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். Additional Superintendent of Police P.R. Meera IPS leads the Tamil Nadu Special Police Women Contingent. தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Armed Police Bagpipe Band Contingent is directed by Sub-Inspector S.P.N. Kannan. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Disaster Rescue Force Contingent is led by Assistant Commissioner S. Manimaran. கர்நாடக மாநில சிறப்பு காவல் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Karnataka Special Police Contingent is led by Assistant Commissioner Gadigappa, Karnataka State Reserve Police. தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Commando Contingent is led by Assistant Commissioner V. Suresh Kumar. தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Brass Band Contingent is led by Sub-Inspector C. Harry Phillips. கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Coastal Security Group Contingent is led by Assistant Commissioner M. Gomathi. நீலகிரி படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். Resplendent in blue, we have the Nilgiris Contingent, which is led by Assistant Commissioner P. Maheshwari. குதிரை படை பிரிவு வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். Majestically marshaled is the mounted police contingent led by Additional Superintendent of Police Kunal Uttam Shote IPS. முப்படையினரும் காவல்துறையினரும் அணிவகுத்து வரும் இந்த உன்னத வேளையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் தேசத்தின் வலிமையை, நம் மண்ணின் மாண்பை, நம் வீரர்களின் தியாகத்தை பிரதிபலிக்கிறது நம் வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு. அடுத்ததாக இயற்கையின் பாதுகாவலர்களாக விளங்கும் தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவினர் வெற்றி நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Forest Department contingent is led by Forester K. Sanjay. சிறைப்படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Prison Department Band contingent is led by Deputy Jailer M. Palanivel. சிறைப்படை பிரிவினர் சிறப்பாக அணிவகுத்து வருகின்றனர். The Prison Department contingent is led by Jailer M. Sivanandam. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவினர் தீர்க்கமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Fire Service contingent is led by Assistant District Officer C. Tirumurugan. ஊர்காவல் படை ஆண்கள் உற்சாகமாக அணிவகுத்து வருகின்றனர். The Home Guard Men contingent is led by Assistant Platoon Commander C. Gurumurthy. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் வெற்றி நடை போட்டு வருகின்றனர்.
The Tamil Nadu Fire Service Band contingent is led by Special Station Officer D. Manohar. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் அணிவகுத்து வருகின்றனர் ஊர்காவல் படை பெண்கள். The Home Guard Women contingent is led by Women Home Guard Commandant Ashwini. அணிவகுப்பில் அடுத்ததாக தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போட்டு வருகின்றனர் தேசிய மாணவர் படை பெண்கள். The NCC Girls contingent is led by Senior Under Officer Surjita M. தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The NCC Band contingent is led by Company Sergeant Major V. Siranjeevi. தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The National Cadet Corps boys contingent is led by Senior Under Officer Sivasian. நாட்டு நலப்பணி திட்டப்படை பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme girls contingent is led by Kavya Shri A. நாட்டு நலப்பணி திட்டப்படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme boys contingent is led by Shri Hari B. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by Mrs. R. Shri Rajalakshmi. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Police Road Safety Band contingent is led by Mr. M. Johnson. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Boys is led by Mr. W. Arokyaraj Matthew. தண்டையார்பேட்டை டிஎஸ்டி ராஜா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The TST Raja Girls Matriculation School Band contingent is led by Harivarsha KS. JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The JHA Agarsan College contingent is led by R. Anbu Chelvan. ஸ்ரீ GK ஜெயின் பள்ளி மாணவர்கள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். Shri GK Jain Higher Secondary School Band contingent is led by Sunil Kumahar. பாரத சாரணர் இயக்க மாணவர்கள் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Bharat Scouts contingent is led by Rover Lokesh S. பாரத சாரணியர் இயக்க மாணவிகள் வீர நடை போட்டு வருகின்றனர். The Bharat Guides contingent is led by Ranger Pon S. Leela Percy. ஆதம்பாக்கம் DAV பள்ளி மாணவர்கள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The DAV Adambakam School Band contingent is led by P. Sai.